எதுக்குங்க? சொல்லுங்க, என்ன விஷயம்? சும்மா தாங்க வந்திருக்கோம். இல்ல, ஏதோ காரணத்தோட தான் வந்திருக்கோம். சொல்லிடுங்க. வந்துட்டேன் முத்தழகு. ஹே பொன்னி, நீ இங்கேயா? ஏய், உன் வேலை தானா? சத்தியமா இல்ல தாயே. உனக்கு பூ முடிச்சு போட்டோ பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது ஏன் ஆசை இல்ல, உன் ஆசை. அத செய்யணும்னு நான் நினைச்சேன். ஆனா நீ தான் வேணான்னு சொல்லிட்ட. உனக்கு நல்லது நடக்கணும்னு இருக்குடி. அதான் அவரே எனக்கு போன் போட்டு வர சொன்னாரு. என் பொண்டாட்டி முத்தழகு முழுகாம இருக்கா, அவளுக்கு பூ முடிச்சு போட்டோ எடுக்கணுமா. நான் ஃப்ரெண்டுன்னு என்ன வர சொன்னாரு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆமாவா இல்லையான்னு கேளு. உண்மையா சொல்றேன் புள்ள. நீ உன் அம்மா போட்டோல இருக்கிற மாதிரி பூ முடிக்கணும் போட்டோ எடுக்கணும்னு கேட்ட. அது எதையும் நான் அவர்கிட்ட சொல்லல. இது ஏன் மேல சத்தியம். ஏய், எதுக்கு சத்தியம்லாம் பண்ற? நீ சொன்னா நம்ப போறேன். இவங்க எங்க கூட்டிட்டு வரேன்னு கூட சொல்லல. இங்க வந்துதான் ஸ்டுடியோக்கு வந்தோடனே தெரிஞ்சது. அப்ப கூட எனக்கு தானே சந்தேகப்பட்டேனே தவிர முழுசா இப்பதானே புரியுது. வீட்ல கூட எங்க சொல்லல. அதை எப்படி சொல்லுவாரு முத்தழகு? சர்ப்ரைஸ் போயிடுமே. நான் தான் இந்த ஸ்டுடியோ ஓனர் முத்து. கல்யாணத்துக்கு முன்ன வெட்டிங் போட்டோ ஷூட் பண்ற மாதிரி இப்போ பிரெக்னன்சில எடுக்கிற போட்டோ ஷூட்டும் ரொம்ப விரும்புறாங்க. பூமி அப்படிதான் உங்களை அலங்காரம் பண்ணி விதவிதமா உங்க பிரெக்னன்சியை கொண்டாடணும்னு நினைக்கிறாரு. மேக்கப் ரூம்ல பவுடர், மேக்கப் கிட்ஸ் எல்லாம் இருக்கு. கண்ணாடியும் இருக்கு. அலங்காரம் பண்ணிக்கங்க, போட்டோஸ் எடுத்துடலாம். பொன்னி, முத்தழகு அலங்காரம் பண்ணிடுங்க. உள்ள அவங்க கட்ட வேண்டிய பட்டு புடவை, பூ, ஜுவல்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணி வச்சுட்டேன்.